ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதை பற்றினா டெல்லில் இப்போ புதுசாக ஒரு மானிட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இது என்ன மானிட்டர்னு பார்த்தீங்கன்னா டெல் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் வர டெல் S2425HSM அப்படிங்கிற ஒரு மாடல் தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லில் எனக்கு அந்த லேப்டாப்பில் இன்ஜஸ் உடையிற ப்ராப்ளம் வந்துட்டே இருந்தது. ஸோ அதனால நான் ஒரு புதுசாக ஒரு மானிட்டர் வாங்கிட்டோம்னா லைக் நான் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த ஒரு இஷ்யூ இருக்காது அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருக்கு. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்ன ஹைலைட்ஸ் இருக்குது, இதை எப்படி மாற்றுறது, எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குது, வித் ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கமா. ஸோ காய்ஸ், இதுதான் நம்மளோட மானிட்டரோட பேஸ். ஸோ இந்த பேஸ் மேலே நீங்கள் அந்த பைப் மாதிரி இருக்க அந்த ஒரு பார்ட்டை பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளேஸ் பண்ணதுமே அடியில் அதுக்குன்னு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஸ்க்ரூவை நீங்கள் அதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் எதுவும் தேவையில்லை, அதுலேயே நமக்கு கம்ஃபர்டபுளாக திருகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஜாம் டைட் வைக்க முடியுமோ ஜாம் டைட் வச்சு நல்லா பர்ஃபெக்டாக அது மாட்டிடுங்க. ஸோ இது ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண வர்றது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மானிட்டர் கூட அட்டாச் பண்ண போகிற அந்த ஒரு பார்ட். ஸோ இதையே நம்ம வந்து பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அது என்ன ஏதுன்னு கரெக்டாக அந்த ஒரு ஹோல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக சீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திருகிற மாதிரியான இருக்கும். ஸோ அதையும் நல்லா ஜாம் டைட் வச்சுருங்க. ஸோ எந்தளவுக்கு உங்களோட பெஸ்ட் கொடுக்க முடியுமோ பவர் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் எதுவும் இல்லை, அவங்களே எல்லா கம்ஃபர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸ்டாண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டாண்டில் இருக்க அந்த 2 எட்ஜஸ் அப்படியே மானிட்டரோட பேக் சைடில் கொடுத்துருக்க அந்த 2 ஹோல்ஸில் பர்ஃபெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ப்ளேஸ் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக நான் இந்த வீடியோவில் கொண்டு வர மாதிரி ஸ்லோவாக கீழே ட்ராப் பண்ணுங்கள். அப்போது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக சீட்டிங் ஆயிடும். ஸோ நல்லா அழுத்தி ஒரு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செட்டப் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ஸ்டாண்டும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம மானிட்டர். இந்த மானிட்டரில் நமக்கு என்னென்ன கம்ஃபர்டபுள்ஸ் இருக்குன்னா நம்ம இதை அப்படியே செங்குத்தாகவும் திருப்பிக்கலாம். ஸோ இது வந்து கோடிங் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே எல்லாம் கொஞ்சம் ஹைட் வேணும்னா மறுபடியும் மேலே ஏற்றிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளும் இருக்குது. ஸோ அடுத்த ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து சைடு வேஸில் திருப்பிக்கலாம். ஸோ இந்த பக்கமும் திருப்பிக்கலாம், அந்த பக்கமும் திருப்பிக்கலாம். ஸோ கைஸ், டோட்டலாக இதெல்லாம் தான் நம்மளோட இந்த பேக்கு கிடச்சிருக்க ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ். ஸோ அடுத்து என்னென்னா ஸோ கைஸ், இப்போ வந்து நல்லா ப்ராப்பராக சேஃபான பிளேஸில் நல்லா ஸ்டேபிளான பிளேஸில் மானிட்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து லேப்டாப்பும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஒயரிங் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஏன்னா லைக் நம்ம நிறையா ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆக போது, HDMI கேபிள், பவர் கேபிள், மானிட்டரோடது, லேப்டாப்போடதுன்னு நிறையா இருக்கும். ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணிடுங்க. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து மானிட்டர், லேப்டாப் கனெக்ஷன், ஒயர் கனெக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே அதாவது இடத்துல இருக்குது. ஸோ நான் இப்போலேருந்து நான் லேப்டாப்க்கு நான் இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பவர் பட்டன் அழுத்தணுன்ட்டு இல்லை. ஸோ அது வந்து ஒரு CPU மாதிரி ஒரு ஐடில் ஒரு இடத்துல நான் வச்சுட்டா போதும். ஸோ ஜஸ்ட் அதுக்கு வந்து நான் மானிட்டரோட பவர், ஸோ அதோட டிஸ்பிளே ஆனாக இருக்குது. ஸோ நான் லேப்டாப் ஆன் பண்ணோன்னா அதோட பவர் அதாவது அதோட சார்ஜர் மூலியமாகவே அதுக்கு பவர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து லேப்டாப் சார்ஜர் மூலயமா அதுக்கு பவர் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆன் ஆயிரும். ஸோ நான் இதை லிட்டு ஓப்பன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் நான் இதை ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ எனக்கு டைரெக்டாக மானிட்டரில் இதோட டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இங்கேயே கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ கைஸ், இந்த மானிட்டரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல். ஸோ நான் இங்கே இருக்க ஒரு வீடியோ ப்ளே பண்ண போகிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 40 rupees என்ட்ரி சார்ஜ். ஸோ இங்கே நீங்கள் ஸோ கைஸ், சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இது ஒரு 10க்கு 10 ரூம். ஸோ இதில் இந்த மானிட்டரோட சவுண்ட் நல்லா கம்ஃபர்டபுளாகவே கேட்குது. நீங்கள் அந்த இடத்துல அதாவது நான் இங்கே கேமரா எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னா அங்கேருந்து இருந்தாலுமே அது நல்லா கேட்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு லைக் 2 3 watts ஸ்பீக்கர் இன்பில்டாகவே வருது. ஸோ இதுதான் கைஸ் இதோட ஹைலைட்ஸ். ஸோ நமக்கு வந்து இப்போது லேப்டாப்போட அந்த ப்ரோக்கேஜ் இருக்கக்கூடாது,
ஸோ பெரிய ஒரு டிஸ்பிளே வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு மானிட்டரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மானிட்டர்னு இது ஒன்றும் ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க மானிட்டரை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி ஒரு செட்டப் கிடைக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இதே மானிட்டரை நம்ம எப்படி ஒரு டிவியை கன்வெர்ட் பண்ணி, அதாவது நீங்கள் வேணுங்கிறப்போ அது மானிட்டராக லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் மித்த டைமில் டிவியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ வித்தவுட் லேப்டாப் எதுவும் கனெக்ட் பண்ணாமல், சிபியூ எதுவும் கனெக்ட் பண்ணாமல். ஸோ அப்கமிங் வீடியோஸில் அதை நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ இவ்வளோதான் கைஸ். இதுதான் இதோட ஹைலைட்ஸ். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான செட்டப் வேணும்னா நீங்கள் இந்த ஒரு மானிட்டரை வாங்கிக்கலாம். பாய்.